குட் மார்னிங், திஸ் இஸ் யுவர் ஷங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளாஸ் 11, ஓகேங்களா? மேக்ஸு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ரைட்டா? ரைட். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3.4 பார்க்க போகிறோம், ரைட்டா? சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன், ஓகேங்களா? சரி, நம்ம என்னடா அது ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன், ஓகேங்களா? ரைட். ஈக்குவேஷன் இன்வால்விங், கொஞ்சம் சரியாக எழுத வரல, பிடிச்சின்னு எழுதுனால அப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்வால்விங் வித் trigonometric functions of a variable is known as trigonometry equation, ஓகேங்களா? See, for example, இது sin x வச்சுக்கோங்களேன், -1. இப்போது இதை பற்றி பேசுகிறது தான் வந்து என்னது, அது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். இந்த வேரியபிள்ஸ் பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா, இது பேர் தான் வந்து என்னது இருக்கும். ஸோ எது வந்தாலும் நம்ம அதை பார்த்து வச்சுக்கலாம், அதோட வேல்யூ என்னவோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது 2 டைப் இருக்குது, 2 சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா பிரின்சிபல் சொல்யூஷன், ஓகேங்களா? ஒன்று வந்து பிரின்சிபல் சொல்யூஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன். ஒன்று வந்து பிரின்சிபல் சொல்யூஷன், இன்னொன்று ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, பிரின்சிபல் சொல்யூஷன் வந்து என்னென்னா 0லேருந்து 2π வரைக்கும் இருக்கிற எக்ஸோட வேல்யூ, ஓகேங்களா, வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை பிரின்சிபல் சொல்யூஷன் இருப்போம். 0னா உங்களுக்கு தெரியும், 2னா தெரியும், பைக்கு வந்து வேல்யூ என்னது 180. ஸோ அப்போ இது இன் பிட்வீனில் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம்? பிரின்சிபல் சொல்கிறோம். ஜென்ரல் சொல்யூஷன்னா என்னென்னா இன்டீஜர், ஓகே, இன்டீஜர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, யூஸ் பண்ணால் அது வந்து என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் வாட், ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? சரி, இப்போ வந்துட்டு இப்போ சைன் தீட்டா வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சைன் தீட்டா, ஓகே, ஈக்குவல் டு 0னா இப்போ தீட்டாக்கு வந்து வேல்யூ வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனுக்கு வந்து nπ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ n வந்து இன்டீஜர், எது ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்டீஜர் என்ன அர்த்தம்? 0, -1, -2, -1, சாரி +1 +2 இது போய்கினே இருக்கும். நம்ம அதில் வந்து என்ன பண்ணோம்? சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன், ரைட்டா? சரி, இப்போ அதே மாதிரி இப்போ காசுக்கு பார்க்கலாம். இப்போ காசு வந்து என்னது? இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0, ஓகே. ஸோ n வந்து என்னது? இன்டீஜர், ரைட்டு. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஓகே, இப்போ 0, ஓகே, இன்ட்டு 2n + 1π/2 இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 2 × 0 + 1π/2, ஓகே. ஸோ அப்போ 0 + 1 0 + 1 வருமா, இன்ட்டு என்ன வரும்? இன்ட்டு π/2 வரும், ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் என்ன வரும்? வெறும் π/2 தான் வரும், ஓகே. அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு வந்துட்டு 180/2 வந்து என்ன வரும்? 90 வரும். ஸோ காசு tan, சரி, காஸ் 90 வந்து உங்களுக்கு வேல்யூ தெரியும், ஓகேங்களா? என்னது அது? 0. காஸ் 90 வந்து எவ்வளோ? 0. உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான், ஓகேங்களா? ஸோ நம்ம அதே மாதிரி இப்போ tan வந்து என்ன பார்க்கலாம்? டேனுக்கு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் சத்தம் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ tan தீட்டாக்கு பார்க்கலாம். tan தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? தீட்டாக்கு அதே தான், nπ வரும். ஸோ n வந்து என்னது? இன்டீஜர் வரும். இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், ஜீரோஸ் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம். இதை வந்து நம்ம மைண்டில் நல்லா கரெக்டாக ஏற்றிக்கணும். sin தீட்டா ஈக்குவல் டு 0, அப்போது theta equal to nπ, n is the integer. sin theta னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு n வந்து இன்ட்டு பை. அதே மாதிரி cos theta equal to 0, அப்போது தீட்டா வந்து என்ன வரும்? 2n, இதே தான் பாருங்கள், ரெண்டாவது 2n + 1 போட்டுக்கிறோம், ஓகே, ரைட். அப்புறம் π/2 வேர் n is என்னது? இன்டீஜர், ஓகே. 2n + 1 π/2, ஓகே. ஸோ இதே இப்போ tan 0, ஓகே. தென் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? n
பை n is the integer. ஓகே, இது தெரிஞ்சிச்சுனா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதை வந்து போட முடியும். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். சைன் தீட்டாக்கு வந்து என்ன வரும், n பை வரும். காஸ் தீட்டாக்கு 2n + 1 π/2 வரும். டேன் தீட்டாக்கு என்ன வரும், tan பை வரும். ஓகேவா, ரைட். இப்போது நான் ஜீரோ இது வந்து நம்ம மைண்டில் என்ன பண்ணணும், ஏற்றி வச்சுக்கணும் கரெக்டாக. இது இல்லைன்னா நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இப்போ நான் ஜீரோஸ்க்கு என்னென்னு பார்ப்போம். ஓகே, என்னது இது, நான் ஜீரோ. இப்போ சப்போஸ் ஓகே sin theta equal to sin x. ஓகேங்களா, என்ன வருது, sin theta is equal to sin x. if suppose ஓகேங்களா, திரும்பி sin x equal to sin y. ஓகே, ரைட். அப்போ நம்ம என்ன வரும், x equal to என்ன வரும், n பை. ஓகே, ப்ளஸ் என்ன வரும், இதுக்கு வந்து -1 to the power of n y, where n is the என்னது, integer. ஓகே, ரைட். இப்போது அதுக்கு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். ஓகே, வேர் n இஸ் தி இன்டிஜர். நான் சார் முதல்ல ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னோம், இப்போ வரிசையாக வரணுன்னா இருக்குன்னா அந்த ஃபார்முலா வந்து மைண்டில் ஏற வரைக்கும் தான் இருக்கும். அது போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒன்று சொல்லியிருக்கிறோம், இந்த பாருங்கள் இங்கே ஒன்று சொல்லியிருக்கிறோம். இப்போ அடுத்தது என்னது, tan. ஓகேங்களா, ஸோ tan வந்து அதே மாதிரி x ஈக்குவல் டு tan என்ன வருது, y. ஸோ இங்கே என்ன வரும், ஏதோ சிம்பிள் தான், x ஈக்குவல் டு n பை ப்ளஸ் y வரும். ஓகே, வேர் n இஸ் தி ஓகே இன்டிஜர். இப்போ உங்களோட ப்ராக்டிஸ்க்காக நான் திருப்பி உங்களுக்கு ஒரு வாட்டி அழகாக வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். 0 ஓகேங்களா, 0 வந்தால் சைன் இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கினா கூட இருக்கும் 0. அப்போது தீட்டானா என்ன வரும், n பை. ஓகே, ஃபஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போது தீட்டா என்ன வரும், 2n + 1 π/2. ஓகே, ரைட்டு, வேர் n இஸ் இன்டிஜர். நெக்ஸ்ட்டு tan தீட்டா, இது வந்து 0க்கு நான் சொல்லிருக்கிறேன். ஓகேங்களா, அப்போ தீட்டா என்ன வரும், அதே தான் n பை, வேர் n இஸ் தி இன்டிஜர். இப்போ நம்ம நான் ஜீரோ இது ஏற்கனவே பார்த்தது தான். ஏன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரியில் இந்த ஃபார்முலா வந்து மைண்டில் வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். வச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, சும்மா சொல்கிறதுக்காக இப்போ பார்ப்போமா. ரைட், இப்போது சைன் எக்ஸு ஈக்குவல் டு சைன் ஒய். ஓகே, அப்போது தென் எக்ஸ் ஈக்குவல் டு n பை plus -1 to the power of n y, where n is the integer. Suppose second x cos x is equal to cos y. அப்போ என்ன வரும், x equal to 2n pi plus or minus y. Okay, n to the power of n integer. But tan x equal to tan y. அப்போ என்ன வரும், x equal to n pi plus y. n is the integer. ஸோ இது அப்படியே அழகாக நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்துட்டு அழகாக ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டு, இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து கொஞ்சம் 2-3 வாட்டி இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தரோவாக இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒண்டி தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்குள்ளே போக முடியும். இல்லைன்னா போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஷங்கர். தேங்க்யூ.